இன்னைக்கு மக்கள் இல்ல குயின் மேரிஸ் குயின்ஸோட இருக்கேன். பாருங்க, அழகு தேவதைகள், ரொம்ப அறிவாளிகள், அப்படி நிறைய விஷயங்கள் இவங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர் முகங்கள்லயும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஏக்கங்கள் இருக்கு, நிறைய கனவுகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம மாலை முரசோட கொண்டாட போறோம். அவங்க மட்டும் இல்ல, அவங்கள ஆட்டி வைக்கிற குரு அவங்களும் இங்க இருக்காங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து நம்ம போகியை கொண்டாடலாமா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். போகி பண்டிகை. பொங்கல் நாளே 4 நாள் கொண்டாடுவாங்க. அதனுடைய முதல் நாள் மார்கழியோடைய கடைசி நாள் தான் இந்த போகி. ஸோ இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதாங்க கான்செப்ட். ஆனா பழைய விஷயங்களை நம்ம விடுறோமா? பழைய தேவையில்லாத விஷயங்களை விடுறோமா? நெகட்டிவ் திங்கிங்கை விடுறோமா அப்படின்றதான் கேள்விக்குறி. ஸோ இங்க வந்து ஈஸ்வரி மேடம் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம். நீங்க ஒவ்வொரு வருஷமும் நீங்க சத்தியம் உங்க கணவர்கிட்ட நான் பேசணும், இப்பதான் கான்ஃபரன்ஸ் கால்ல வந்தாரு. சூப்பர். ஒவ்வொரு வருஷமும் என் மனைவி வந்து பழச விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே விடாம அப்படியே இருக்காங்க அப்படின்னாங்க. உண்மையா? கண்டிப்பா அதுக்கு அவரே சாட்சி. அவரை வச்சுட்டே இருக்கேன் இல்லையா நான். ஓ, அவரே பழசா பண்றது? சரி, ஓகே. ஓ, பழசுனா பழைய கெட்ட எண்ணங்கள், பழைய நெகட்டிவ் எண்ணங்கள். உங்க ஹஸ்பண்ட் இல்ல, பொதுவா நீங்க அவரை கேட்டேன், அவரு என்னை விடல, அவங்க என்னை விடலன்னு சொன்னார்ல, அது உண்மை. அவரை நான் இன்னும் விடவே இல்லை, எப்பவும் விட மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்னா இது வந்து இப்ப இன்னைக்கு சமுதாயத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன்ஸ்க்கு இது தெரியுதா என்னன்னு தெரியல. ஓல்ட் இஸ் கோல்ட். அத மாத்த முடியாது. அப்ப இந்த பழையனும் கழிதலும் அது என்ன விஷயம்? அது என்ன கான்செப்ட்? அதுதான் இப்ப நீங்களே ஏற்கனவே எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க. நெகட்டிவ் தாட்ஸ், தேவையில்லாத பழங்காலத்துல இருக்க மூட நம்பிக்கைகள் எல்லாம் விட்டு விட்டு இன்னைக்கு காலத்திற்கு ஏற்ப நம்ம 2024 ட்ரெண்டுக்கு எல்லாமே அப்டேட் ஆகிக்கிட்டு, ஆனா அதே சமயத்துல நம்ம பழசையும் விட்டுறாம புதிய மாற்றங்களோட அக்செப்ட் பண்ணி போறதுதான் இந்த இதுக்கு அர்த்தம். அந்த ஓல்ட் இஸ் கோல்டுன்னு வாங்கல, உங்கள மாதிரி பெண்கள் எல்லாம் ஓல்ட மதிக்கிறதே இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையாது. எல்லா பெண்களுமே பழச வந்து மதிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆமா, இங்க பாருங்க, இங்க இருக்க எல்லாருமே மதிச்சிட்டு தான் இருக்காங்க. பெண்களுக்கு தெரியும். சரி, நானே கேக்குறேன், பெரியவங்க போகும்போது கொஞ்சம் வயசானவங்க போகும்போது அவங்கள பெருசுன்னோம் இந்த மாதிரிலாம் நிறைய பேசுறாங்க மாணவிகள். அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? அது அவங்களோட சூழ்நிலை. அவங்க சுத்தி என்ன சூழ்நிலை? உங்க அம்மாவை அப்படி சொல்வீங்களா? உங்க அப்பாவை அப்படி சொல்வீங்களா? உங்க தாத்தாவை அப்படி சொல்வீங்களா? ஆனா நீங்க ஆசிரியர்களை பட்ட பேர் வச்சு கூப்பிடுறதா நிறைய செய்திகள் வருது இல்ல பொதுவா? அப்படிலாம் கிடையாது, யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த பொண்ணு வந்து உண்மையை சொல்லாதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் கான்செப்ட் இல்லையா போகிக்கு? நீங்க எந்த பழைய விஷயத்தை விட போறீங்க, எந்த புது விஷயத்தை அப்படி எடுத்துக்க போறீங்க? நான் வந்து எப்படி ரொம்ப பழைய விஷயம் தான் நம்மளுக்கு கஷ்டம் தருது. நம்ம பிடிக்காம ஒரு பேட் ஹேபிட் வச்சிருப்போம். ஒருத்தவங்க தூங்குறது வச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க வேற ஏதாச்சும் காமிக்ஸ் புக் படிக்கிறது, அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். செல்போன் பாக்குறது. எல்லாருக்கிட்டுமே இப்ப நெகட்டிவ். செல்போன் பாக்குறது நீங்க விட போறீங்க இந்த வருஷம்? செல்போன் பாக்குறதா தேவையில்லாம பாக்குறத விடலாம். நம்ம தேவையா டிஎன்பிசிக்கு இருக்கு, மோட்டிவேஷன் ஸ்பீச் அதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கலாம்ன்றீங்க. இதெல்லாம் விட போறீங்க. என்ன புதுசா ஏத்துக்க போறீங்க? புதுசா நம்ம வருங்காலத்துல என்ன சாதிக்கலாம், நம்ம ட்ரீம் என்ன, நம்ம ட்ரீம் சொல்லிடுங்க நேயர்களுக்கு. my dream IPS. ஓகே, எக்ஸலென்ட். வாழ்த்துக்கள். எங்க டீம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. பழையன கழிதலும் சொல்றாங்க. எல்லா வருஷமும் வந்துட்டு தான் இருக்கு போகி. இந்த வருஷம் நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இந்த வருஷமாவது உங்க அம்மா அப்பா சொன்னபடி கேட்கலாம்னு ஐடியால இருக்கீங்களா? எல்லா வருஷமும் கேட்டுட்டு தான் இருக்கேன். அப்படியா? கேக்குறதே பயமா இருக்கு. நீங்க எப்படி கேப்பீங்கன்னு புரிஞ்சு வச்சு. அம்மா அப்பாட்ட ரொம்ப அன்பா இருப்பீங்களா? சரி, என்ன நீங்க பழைய விஷயத்தை விட போறீங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்? அதே பதில் தான். முதல்ல போன் பாக்குறத விடணும், தேவையான விஷயத்துக்கு மட்டும் பார்க்கணும். ஆனா நீங்க முடியாத ஒரு விஷயத்தை சொல்றீங்களேங்க. போன் பாக்குறத விட இப்போதைக்கு கஷ்டம் தான். நான் ட்ரை பண்ணலாம்ன்றீங்க இந்த வருஷம். நீங்க எந்த பழக்கத்தை விட போறீங்க? நான் கெட்ட எண்ணத்தோட பழகுற நண்பர்களிடம். அவங்க சொல்றது ஃபேக் ஃப்ரெண்ட்ஸை நான் விட்டுருவேன். யார் இங்க ஃபேக் ஃப்ரெண்டு தெரியல. நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஒரு பழைய விஷயங்கள் தான். அதாவது நம்ம இந்த உலகத்துல ஒரு ஹேபிட்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கை முறையா இருக்கட்டும், எதுவுமே புதுசு கிடையாது. நம்ம வந்து காலைல எந்திரிக்கிறோம், இரவு படுக்கிறோம். அந்த இடைப்பட்ட நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யறமான உலகம் பாக்குது. ஆனா நாட்டுக்கு கெடுதல் செய்யாம இருந்தா போதும். இப்ப அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. நீங்க இந்த உலகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
மோஸ்ட்லி எல்லாம் செல்ஃபிஷா தான் இருக்காங்க. செல்ஃபிஷா எல்லாரும் இருக்காங்கன்னா அப்ப நீங்களும் செல்ஃபிஷா தான் இருக்கீங்க, ரைட்? இல்ல சில டைம்ஸ் வந்து நம்மனால முடிஞ்ச சில உதவியும் பண்ணலாம். ரோட்ல ஃபுட் இல்லாமலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன ரொம்பலாம் பண்ண வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு மீல் வாங்கி கொடுக்கலாம் யாராச்சும் ஒருத்தருக்கு. சோ அன்னதானம் செய்யணும் அப்படின்றீங்க. அப்படி பண்ணா யாரோ ஒருத்தரோட பசி வந்து அன்னைக்கு ஆறும்ல. அந்த மாதிரி பண்ணாலே அது ஒரு பெரிய சேஞ்ச் ஆகும். சரி, இது உண்மையிலேயே இந்த போகியை நம்ம கொண்டாடுறோமா? இன்னைக்கு போகி நாள் எல்லாமே டிவியில படங்கள் பாக்குறோம், சந்தோஷமா இருக்கும். உண்மையிலேயே அந்த போகி ஃபீல் வெளி உலகத்துக்காக நான் போகி ஹாப்பி போகின்னு சொல்றோமா இல்ல உள்ளுக்குள்ள இருந்து சொல்றோமா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து வீட்ல இருக்க வேஸ்ட்டை மட்டும்தான் வெளியே ஏத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் உள்ள இன்சைட்ல இருக்கிற அந்த கெட்ட எண்ணத்தை வெளியே பொருளை தான் வெளியே அனுப்புறாங்க தவிர மனசுல இருக்க அழுக்க அனுப்பலன்றீங்க. அனுப்பல. பொதுவா பழைய விஷயங்கள்னாலே ஒரு வேல்யூ தான் இல்லையா? நம்ம அப்பா அம்மாவை நம்ம மறக்க முடியாது. நம்ம வீடு வந்து பழைய வீடுன்றதுக்காக நம்ம இன்னொரு வீட்டுல போய் உட்கார முடியாது போகிக்கு. எல்லாம் பழசுதான், அதை கொஞ்சம் புதுசாக்குறோம். இந்த கான்செப்ட் சரியா? இல்லங்க பழசெல்லாம் அனுப்ப வேணாங்க, அது நெகட்டிவும் தேவை பாசிட்டிவும் தேவைன்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே தான் தேவை வாழ்க்கைக்கு. அப்பதான் நம்ம என்ன பண்றோம். நெகட்டிவ்னு ஒண்ணு உள்ள இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகிடும்ல. அப்படியெல்லாம் ஆகாது. நெகட்டிவ் இருந்தா அது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பார்க்க கூடாது அப்படின்னு தெரியும். தவறுகளும் இருக்கணும், அதையும் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு வாழணும்ன்றீங்க. அப்படியா? நெகட்டிவும் இருக்கணும்ன்றாங்க, அது உண்மையா? ஆமா, ஒரு சில நேரத்துல தப்பு செஞ்சாதான் அடுத்த நேரத்துல நம்ம திருத்திக்க முடியும். அதனால அது கண்டிப்பா தேவைன்னு நினைக்கிறேன். ஒரு சில நேரத்துல தப்பு செஞ்சா பரவாயில்ல, நம்ம எல்லா நேரமும் தப்பு செய்யறோம். எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்களோ, எல்லாரும் ஒரு சில நேரத்துல என்னதான் தப்பு சொல்றீங்களா? செய்வாங்க. நான் பொதுவா தான் சொன்னேன். பெண்கள் மேல நிறைய கொடுமை விஷயங்கள் நடக்குது, இதுக்கு காரணம் என்ன? பெண்கள் வந்து எதையுமே தெரிஞ்சுக்காம இருக்காங்க. இப்போ வந்து மோஸ்ட்லி என்னையே எடுத்துக்கணும்னா, நான் ஸ்கூல் டேஸ்ல வந்து யார்கிட்டயுமே பேச மாட்டேன். சைலண்டா கிளாஸ்ல மட்டும் தான் இருப்பேன். புக் மட்டும் தான் ஆனா படிப்பேன். இப்ப காலேஜ் வந்து நீங்க பேசுறீங்களேன்னு ஒவ்வொரு மேடமும் அழுதுட்டு இருக்காங்க. நான் மேம்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயுமே ஃப்ரெண்ட்லியா பேசுவேன். காலேஜ் வந்தா பேசாத பெண்களும் பேசுவாங்க. பேசுவாங்க. அண்ட் தெரிஞ்சுக்காத விஷயம் நிறைய இருக்கு. என்னைக்காவது அடுத்தவங்க நலனுக்காக பேசிருக்கீங்களா? நான் எப்பவுமே நலனுக்காக தான் ஐயோ, பேசுவேன். அப்பா, நிஜமா, உலக நடிப்புடா. அப்படியா? நிஜமா. அடுத்தவங்களுக்கு நீங்க அன்னை தெரசா ஃபாலோவரா? இல்ல, நான் அடுத்தவங்களுக்காக இல்ல இல்ல, நான் ஒரு உண்மை தெரிஞ்சே ஆகணும். இவங்க தோழி யாரு? க்ளோஸ் தோழி. வாமா முன்னாடி வாமா. வாமா. உனக்கு இது வரைக்கும் அவன் என்ன செஞ்சு, இப்படி கொஞ்சம் முன்னாடி வா. உனக்கு இது வரைக்கும் அவன் என்ன செஞ்சிருக்கா? அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்திருக்கேன். அடுத்தவங்களுக்காக தான் அந்த பொண்ணு வாழ்தா? அப்படிலாம் இங்க கிடையாது. பாத்தீங்களா? மாட்டிக்கிச்சு. ஒருவேளை இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் குறைவா இருக்கும் நம்ம நாட்டுல. அதனாலதான் வந்து பழைய விஷயங்கள் தப்பா இருந்தா கூட அதையே நான் பிடிச்சுக்கிறேன். நான் அப்படிதான்பா, நான் எப்பவுமே கோவப்படுவேன், நான் எப்பவுமே ஜாலியா இருப்பேன், நான் பெரியவங்க அதெல்லாம் அடுத்த விஷயம், எனக்கு என்னுடைய இளமை முக்கியம், இந்த வயசுல ஜாலியா இல்லாம எப்ப அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் வந்து பழைய எண்ணங்களா இல்ல இதுதான் இப்ப புதிய எண்ணங்களா? இல்ல, இன்னைக்கு பசங்க எல்லாருமே ஜாலியா இருக்கணும் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அததான் நானுமே விரும்புவேன். இல்லங்க, அது ஜாலியா இருக்கணும், ரைட்டு. சரியான ஜாலியா இருக்காங்களா? அதுலயும் தவறு செய்யறாங்கல்ல. அந்த ஜாலி ஒரு எல்லை மீறும் போது தப்பாயிடுதுல. எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? எல்லாரையுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து அதாவது அவங்களுக்கு பசங்களுக்கு எல்லாமே தெரியும் இது ரைட்டு இது தவறுன்னு தெரியும். பட் அந்த பீர் குரூப்போட ப்ரெஷர்னால வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த தவறுக்கு வைக்கிறாங்க. அதுக்கு தானே நாங்கெல்லாம் இருக்கோம். ரைட் ரைட் ரைட், உள்ளவா உள்ளவா உள்ளவா. ஆசிரியர்கள் சொல்றத கொஞ்சம் கேட்டாலே அந்த மனப்பான்மை குறைஞ்சிரும்ன்றீங்க. டெஃபினட்டா டெஃபினட்டா. சூப்பர் சூப்பர் சூப்பர். குற்றங்கள், இந்த குற்றங்கள் எல்லாருமே நடக்கும். அந்த குற்றங்கள் நடக்கும்போது மட்டும் இதனாலதான் தப்பு நடந்துச்சு, அதனாலதான் தப்பு நடந்துச்சு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் மறந்துடுவோம், ரொம்ப கேஷுவலா மறந்துடுவோம். அது அப்படி கிடையாதுங்க. ஒரு குற்றம் நடக்கும் போதே அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இனிமேல் நடக்காம எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோன்னா அடுத்த குற்றம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். லைஃப்ல ரிலாக்ஸா இருக்கலாங்க. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்பவுமே ரிலாக்ஸா இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம இந்த வயசுல ரிலாக்ஸா இருந்தோம்னா 60-70 வயசுல நம்மள ரிலாக்ஸா இருக்க இந்த உலகம் விடாதுன்னு நினைக்கிறேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வாய்ப்பு கிடைக்கும் போதே நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த வாழ்க்கைன்றது ஒன் டைம் தான், இனிமே அடுத்த பிறவிதான். ஆனா நிறைய பேர் வந்து ஏன் வந்து சில விஷயங்களை மாத்திக்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களை மாதிரி 2K கிட்ஸாவே இருக்கட்டும், என்ன நினைக்கிறீங்கன்னா ஜாலி மட்டும்தான் அப்படின்னு. ஆனா நம்ம லைஃப்ல அடுத்த கட்டம் போனோம்னா சில விஷயங்களை இழந்தாதான் கிடைக்கும். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? அந்த பழசையே பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்டா 2K கிட்னா என்ன அர்த்தம்?
கேட்டா 2K கிட் அப்படி இல்ல, சில விஷயம் பழக்கமாயிடுச்சுன்னா அது மாத்திக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா அது தப்புதான், கண்டிப்பா நம்ம தப்புன்னு தெரிஞ்சா அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அது மாத்தியே ஆகணும், நம்ம கண்டிப்பா மாத்திக்கணும். எப்ப மாத்த போறீங்க? இந்த வருஷமா மாத்த போறீங்களா? இது வந்து வருஷம் மாத்தி மாத்தி வைக்கிறது அப்படின்றது கிடையாது, எப்ப தோணுதோ அப்ப மாத்திடணும் உடனே. மாத்திட்டு அதை அப்படியே டிஃபால்ட்டா வச்சிருக்கணும். எந்த பழைய விஷயத்தை விட போறீங்க? பழைய விஷயம் விடணும்னா அப்படிலாம் இல்ல, பழைய விஷயத்துலயும் நிறைய நல்லதும் இருக்கு. இனிமேலாவது டெய்லி படிப்பீங்களான்னு கேக்குறாங்க மேடம். சான்ஸே இல்ல. தடவை படிப்போம் நாங்க. ஏன்னா எங்க மேம் அவ்வளோ நல்லா எங்களுக்கு ஒரு ரோல் மாடலா எங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு நீ தைரியமா கேமரா முன்னாடி நின்னுனா அது உண்மை. சொல்லிட்டு நீ தலைய குனிஞ்சினா சும்மா சொல்றேன்னு தெரியுது எனக்கு. கத்துனவனே கொஞ்சம் அது ஆயிடுச்சு. சரி நீங்க சொல்லுங்க, என்னதான் இந்த வாழ்க்கையில பிரச்சனை உங்களுக்கு 2K கிட்ஸுக்கு? ஏன் பழையனா நம்மளோட ஓல்டு பீப்புள் சொல்ற விஷயத்த ஒண்ணு கூட கேட்க மாட்டீங்களா? ஏன் அப்படி? அப்படி கேட்காமலாம் இல்ல, சில விஷயங்கள் நம்மளுக்கு இது பண்ணா கரெக்ட்னு மத்தவங்க சொல்லும் போது இல்ல தெரிஞ்சதுன்னா நான் என்ன அதை கேக்குறேன்னா, கேட்டுக்கலாம். உங்ககிட்ட எல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் கூட பெரியவங்க பேச முடியலையே. எனக்கு வேற வேலை இருக்கு, நீங்க போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் என்ன இருக்கு? என்ன மரியாதை இருக்கு லைஃப்? அந்த மாதிரி எல்லாம் எல்லா கேர்ள்ஸும் இருக்க மாட்டாங்க. எங்க காலேஜ்ல மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. எங்க நான் உங்களை பத்தி மட்டும் தான் கேட்டேன். நான் அந்த மாதிரி கிடையாது. நீங்க அந்த மாதிரி கிடையாது. ஓகே, யாரு அந்த மாதிரி இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க, உங்க அம்மா அப்பா சொல்றத எல்லாத்தையுமே நீங்க கேப்பீங்களா? சில விஷயம் மட்டும் தான் கேட்பேன். சில விஷயம் நாங்களாம் அந்த காலத்துல எங்க அம்மா அப்பா சொன்னது எல்லாத்தையும் கேட்க தான் செஞ்சோம். சில விஷயம் அவங்க சொல்றது, நீங்க ஏன் வந்து அது ஒரு தடை போடுறீங்க, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இந்த காலத்துல? அது சில விஷயம் எனக்கு அவங்க சொல்றது பிடிக்காது, சோ அதனால கேட்க மாட்டேன். சில விஷயம் மட்டும் கேட்பேன். பெரியவங்க உங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க. நல்லதுக்கு சொல்றாங்கதான், ஆனா எனக்கு நல்ல விஷயங்களை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களே. காலைல எஞ்சி கோலம் போடுன்னு வாங்க, அதுல இருந்து உங்க அம்மா அப்பாவை உங்களுக்கு பிடிக்காது. கரெக்டா? அது அப்பல்ல இல்ல. காலை 6 மணிக்கு எந்திரின்னு வாங்க, உங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தானே அவங்க திருப்பி ஞாபகப்படுத்துறாங்க, பழைய விஷயங்களை. அது ஒரு சில அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் 7 மணிக்கு எந்திரிக்கிறது அந்த மாதிரி ஆயிட்டனால அந்த ஓ, டைம் நான் 6 மணினா அந்த அம்மா அதுக்குள்ள 7 மணி ஆக்கிட்டாங்க. அதனால அது கொஞ்சம் செய்ய முடியாது. செய்ய மாட்டீங்க 2K கிட். அப்படியா? காலையில எந்திரிக்கிற பழக்கம் வராதா உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்து 8 மணிக்கு 7 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு அத மாதிரி எழுப்பி விட்டு திடீர்னு ஒரு குழந்தைய போய் 6 மணிக்கு எழுந்திருந்தா அந்த குழந்தை எப்படி எழுந்திருக்கும்? டெய்லி தான் விடியுது, திடீர்னு சொல்லல. குழந்தையில இருந்தே உங்களை அடிச்சு சொல்லியும் இன்னும் நீங்க திருந்தலையே. ஐயோ, அது குழந்தைன்னு சொல்லி 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு எழுப்பி நீங்க விட்டு, என்ன பண்ணாதான் பெரியவங்க சொல்றதை கேப்பீங்க? சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம். ஓகே, போகி கான்செப்டே முடிஞ்சு போச்சு. இங்க வாங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுடைய தோழி சொன்னாங்க, நாங்க வந்து பெரியவங்க சொல்றத, முக்கியமா காலை எந்திரிக்கிறது கூட எங்களால செய்ய முடியாது, பழைய விஷயங்களுக்கு எதுவுமே வேணாம், நாங்க புது ஆளு, நாங்க 10 மணிக்கு எந்திரிப்போம் 11 மணிக்கு எந்திரிப்போம், எதுவும் கேட்க கூடாதுன்றாங்க. கரெக்டா? தப்புதான். தப்புதான். ஏன் செய்றீங்க? இல்ல, நான் சீக்கிரமா எந்திரிக்கிறேன். அது தப்பு தானே அப்படி இருக்கிறது? தப்புலாம் கிடையாது. எப்படிங்க தப்பு கிடையாது? உங்க அம்மா அப்பா வந்து உங்களை வளர்க்குறாங்க, ரைட்டா? இந்த ட்ரெஸ் கூட அவங்க தானே வாங்கி கொடுத்தாங்க. அவங்க உங்களை காலை எந்திரின்னு சொல்றது கூட உரிமை இல்லையா? உரிமை இருக்கு. அது நம்ம ஸ்கூல் படிக்கும் போது சீக்கிரமா இருந்துப்பேன். நான் காலேஜ் போது 5 மணி நாங்க எழுந்து கிளம்பி வந்துடும்ல. மட்டும் தான் நாங்க தூங்குறோம். அதே வேலைனா எப்படி? ஓகே, இது வந்து உங்களுடைய உரிமைன்றீங்க. ஆமா, உரிமை குரல் எழுப்புறீங்க. ஓகே, எல்லா இடமுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை விடணும் இல்லையா? இப்ப வந்து நம்ம ஸ்கூல் லைஃப்க்கு அப்புறம் காலேஜ் லைஃப்க்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அடுத்து வேலை, அடுத்து திருமணம், அடுத்த கட்டங்கள் போறோம். ஆனா நம்ம ஏன் புளியங்கொம்பு பிடிச்ச மாதிரி அதையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? யார் சொன்ன பிடிச்சிட்டு இருக்கோம்? நாங்க பிடிச்சிருந்தா இல்ல, எங்க மாற்றம் எங்களுக்குள்ள நடக்குது. என்ன மாற்றம்? காலைல எந்திரிக்கிறது உங்களால முடியாது. காலை நான் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வரேங்க. மத்த ஸ்போர்ட்ஸ் கேர்ள் சொன்னாலே அது தனி இருக்கா? அப்ப ஸ்போர்ட்ஸ் கேர்ள் மட்டும் தான் 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, நீங்க யாரும் எந்திரிக்கல. அப்படி நான் சொல்லவே இல்ல. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் பசங்க 4 மணிக்கு எந்திரிக்காங்க, அவங்க நாங்க ஸ்போர்ட்ஸ் இல்ல. ஏன்னா சரி, நீங்க சொல்றீங்கல்ல பழைய விஷயங்களை நான் கேட்பேன்னு, உங்க அப்பாவோ அம்மாவோ போனை வைனா வைக்கிறீங்களா? வச்சிடுவேனே. கன்ஃபார்ம் வச்சிரு, வீட்ல வச்சிட்டு திருப்பி எடுப்பீங்க அதானே? நான் வந்து தேவைக்காக யூஸ் பண்றேன், அதுக்காக அந்த போன் எனக்கு எப்பவும் போன் லைஃப்னு கேட்டேன். போன் தான் லைஃப்னு சொன்னா போன் லைஃப். நீங்க சொல்லுங்க, இன்றைய 2K கிட் எந்த விஷயத்தை மறக்கணும்? பழைய விஷயம் கிட்ஸ் வந்து எதுவுமே மறக்க வேணாம். நாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு தான் நடந்துட்டு இருக்கோம். யார் சொன்னாங்க எதுவுமே மறக்க வேண்டாம்? இல்ல இல்ல, உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியும் சொல்ல மாட்டோம். நாங்க வந்து பழசைய மதிக்கிறோம், புதுசையா என்ஜாய் பண்றோம். நாங்க பழைய விஷயத்தை இது வரைக்கும் மாத்தவே இல்ல. என்ன பழைய விஷயங்களை இவங்க மதிக்கிறாங்கன்றாங்க, உண்மைதானா? உண்மைதான், எல்லாருமே பழைய விஷயத்த மதிக்கதான் செய்யறாங்க. ஒரு சில பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணலாம், ஒரு சில பேர் வந்து பெரியவங்க கேட்டு அவங்களுக்கு. சரிங்க, நான் கேக்குறேன், எத்தனை பேர் கால்ல விழுந்திருக்கீங்க? பெரியவங்க கால்ல எல்லாருமே தான் விழுந்திருப்பாங்க. எல்லாருமே
உங்க அம்மா அப்பா கால்ல விழுந்திருக்கீங்களா? விழுந்திருக்க பர்த்டே ஃபங்க்ஷன் வருஷத்துக்கு உங்க அம்மா அப்பா கால்ல விழுவாங்க. உண்மை வந்துருச்சு. நீங்க உங்க அம்மா அப்பா கால்ல பழைய விஷயத்த விழுந்திருக்கீங்களா? மதிக்கிறதா போய் இதெல்லாம் கொண்டாடுறோமே. நான் அதை கேட்கல. உங்க அம்மா அப்பா கால்ல நீங்க எத்தனை தடவை விழுந்திருப்பீங்க? விழுந்திருக்கேன், பர்த்டேக்கு விழுந்திருக்கேன். எல்லாம் பர்த்டே தான், வருஷத்துக்கு ஒரு தடவை, அதான் பர்த்டே. அப்பதானே gift கொடுப்பாங்க. இருக்காது எப்பயாவது விழுகையில்னா அதுக்கு மரியாதை இருக்கும். ஏன் அப்படி இல்லங்க. அது கொஞ்சமா இருந்தா முன்னாடி வாங்க, தைரியமா முன்னாடி வாங்க. நான் என்ன கேக்குறேன், உங்களை பெத்து வளர்த்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டெய்லி தான் அவங்க கால்ல விழுறது. டெய்லி எங்க முன்னாடி இருந்தா தானே விழுவான். எங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு வேலைக்கு போறாங்க. அவங்க எங்களை வளர்க்கறத கஷ்டப்படுறாங்க. நாங்க அவங்களுக்காக கஷ்டப்படுறோம். என்னப்பா லாஜிக்? இதுல நீங்க என்ன லாஜிக் இதுல மிஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு அப்படி லாஜிக்கா இல்ல. சொல்றேன். பெரியவங்க காலை இழுக்காம விடுறது இல்ல. இப்ப நிறைய பேர், நான் உங்களை சொல்லல, சரி. அப்படி சில பேர் இருக்காங்க. அதனாலதான் வருத்தத்துல கேக்குறேன். ஏங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. நிறைய So, பேர் இந்த ஜெனரேஷனுக்கு சில வித்தியாசங்கள் எல்லாருமே இருக்கும். 2K கிட்னா இப்படிதானே ஜெனரலைஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் நல்லவங்களா இருக்காங்க. நாங்க அதை ஏத்துக்கணும்ன்றீங்க. நாங்க நிறைய பேர் நல்லவங்களா இருக்கோம். நீங்க வந்து 1-2 மேலாப்ல பாத்துட்டு அதான் மொத்தம் அப்படின்னு நினைச்சு So, நல்ல உள்ளம் கொண்டவங்களும் இருக்கீங்க. நிறைய பேர் இருக்கோம். அழகு எல்லா இடத்துலயும் இருக்குங்க. அழகு இல்லாத இடமே இல்ல. முக்கியமா பெண்கள் சொல்லும் போது, அதுவும் குயின் மேரிஸ் காலேஜ் பெண்களை சொல்லவே வேண்டாம். அவங்க ரொம்பவே அழகுக்கு ஃபேமஸ். ஸோ அந்த அழகுல நானும் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாவம் புண்ணியம் சொல்லுவாங்க. பாவ புண்ணியம்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. அடுத்தவனை வாழ விடாம இருக்கும் பாத்தீங்களா, அது மட்டும்தான் பாவம். நம்ம பாவம் செய்யறது கூட பாவம் கிடையாது. நிறைய பேர் அடுத்தவங்களை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. கடைசி அவங்க எதுவுமே பண்ணாம போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிலாசபி தான். பொதுவாகவே வந்து இந்த 2K கிட்ஸ் மேல ஒரு பெரிய தப்பு இருக்கு. நீங்க வந்து பழைய விஷயங்கள், அதாவது பெரியவங்க சொல்ற எந்த விஷயத்தையுமே கேட்கறது இல்ல. அதை மாறும் ரெடி இல்ல. அப்ப என்னதான் உங்க பிளான்? நாங்க எல்லா விஷயத்தையும் கேட்க மாட்டோம்னு இல்ல. அவங்க சொல்றது வந்து இப்போ பழசையே கட்டிட்டு அழுவணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிறைய இடத்துல எல்லாம் வந்து 12th முடிச்ச உடனே நீ அடுத்ததெல்லாம் படிக்க கூடாது, இப்பயே போய் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி சொல்றதுதான் நாங்க கேட்க மாட்டோம். ஓ, அதாவது சில விஷயங்களை கேட்க மாட்டீங்க. பொதுவா வந்து லைஃப்ல ஒரு டிஃபால்ட் இருக்கும் இல்லையா? டிஃபால்ட்னா ஒரு பெண் என்பவ வந்து அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, பெரியவங்க முன்னாடி தலையை தூக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் தேவையா? 2024லயும் தேவையா? இல்லைங்க அதெல்லாம் தேவையில்லைங்க, இப்ப நாங்க வேற மாதிரின்றீங்களா? நிறைய தேவை, நிறைய தேவையில்லை. அதை அது நம்ம எப்படி புரியல? பிரிக்கலாம். எப்படி கிளாசிஃபை பண்றது? இப்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் மரியாதையும் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப தாழ்ந்தும் இருக்க கூடாது. சரி, அதை நீங்க தப்பா பயன்படுத்துறீங்க, நையாண்டில பண்றீங்க. அது தப்பாயிடுதுல, தப்பு இல்லையா? அது தப்பு இல்ல. அப்ப அதிக மரியாதை. நீங்க சொல்ற விதம் தான் அதுல இருக்கு. இப்ப நம்ம கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா, நம்ம பேரண்ட்ஸே நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா அதை கன்வே பண்ணா அதை நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா மாறிடணும் பேரண்ட்ஸ். அதை நம்ம என்ன நியாயங்க அது? பெத்தவங்க அப்ப ஃப்ரெண்ட்ஸா மாறினாதான் நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த காலத்துல. அப்படியா? ஃப்ரெண்ட்ஸா மாறணுமா பெத்தவங்க? இல்ல பெத்தவங்க உங்களுக்கு ஒரு அட்வைசரா, ஒரு குருவா, உங்களை காப்பாற்றக்கூடியவங்களா இருக்கணுமா? பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் தான், தப்பு இல்லையே. என் அம்மா என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. நான் எங்க அம்மா கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவேன். அப்ப ஃப்ரெண்ட்ஸா இல்லாத இடத்துலதான் தவறுகள் நிகழுதுன்றீங்களா? அப்படின்னு இல்ல, அது ஒரு பேரண்ட்ஸை பொறுத்து இருக்கு, அவங்களோட மெச்சூரிட்டியை பொறுத்து இருக்கு. சரி, இப்ப எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கு. இந்த கால பெண்களா இருக்கட்டும், ஆண்களும் சின்ன வயசுலயே இந்த தற்கொலைன்ற முடிவுக்கு போறாங்க. ஸோ இந்த 2024 அந்த மாதிரி தவறான எண்ணங்களை அந்த பழையன கழிதலா அனுப்புறதுக்கு நீங்க என்ன கான்ஃபிடென்ஷியலா சொல்றீங்க? அந்த ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன நீங்க ஒரு ஃபாலோவிங்கா சொல்ல போறீங்க? தவறான முடிவு அது முதல்ல எடுக்கவே கூடாதுன்றேன் நானு. எதுவா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். ஏங்க 8வது படிக்கிற குழந்தை, 5வது படிக்கிற குழந்தை, 10வது படிக்கிறவங்க அதிக பேர் ஒரு நீட் எக்ஸாம்ல எழுத முடியலையா, அவுட். நீட் எக்ஸாம்ல எழுத முடியலன்னா வேற எதுல நீ அச்சீவ் பண்ண பாரு. அது மட்டும் தான் நாட்டுல இருக்கா என்ன? ஏன் அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க? அங்க என்ன லேக் இருக்கு? தெரிஞ்சுக்க மாட்டாங்க, இல்ல யாரும் அவங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. யார் அவங்க பேரண்ட்ஸ் வந்து நீ இதான் படிக்கணும், அவங்கள போட்டு திணிக்கிறதுனால அந்த சோ ஒரு பெத்தவங்களுடைய கடமை, பெத்தவங்க பிரஷர் பண்றதுனால அந்த முடிவு எடுக்கறாங்கன்றீங்க. ஆனா எல்லா பேரண்ட்ஸும் அப்படி சொல்ல முடியாது. Okay. சில பேரண்ட்ஸ் ஒரு மட்டும் சில பேரண்ட்ஸ் வந்து நீ படி 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 படின்னு அவன் ஓடி போயிடுறான். ஆமா, எங்க வீட்ல என்ன படின்னு இன்னைய வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னதே அடடா, எப்படி ஒரு அம்மா அப்பா பாருங்க, எல்லாம் கை தட்டுங்கப்பா. ஒரே வார்த்தை, நீ படிச்சா உன் வாழ்க்கை உன் கையில, இல்லனா கல்யாணம் பண்ணி அப்படியே இதயத்துல குத்துற மாதிரி பேசிடுவாங்க. ஆமா. ஓகே, அப்படியே படிக்கிறீங்களா? அது கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் கேட்க கூடாது, தேறிட்டு தான் இருக்கும் இத கொஞ்சம் கொஞ்சம். ஓகே. அப்ப பழைய விஷயங்களுக்கு மதிப்பு இல்லன்றீங்களா? மதிப்பு இல்லைன்னு சொல்லல சார். நீங்க சொல்றது வந்து பழையன கழுதல்ன்றீங்க. நாங்க வந்து நிறைய விஷயத்தை விட்டு இப்போ நிறைய பேர் வந்து வெளி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து படிக்கிறாங்க. அது அவங்க பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டு தான் நான் இங்க படிப்பேன், என்னால அங்க இருந்தா முடியாது, எனக்கு அங்க எஜுகேஷன் நல்லா கிடைக்காதுன்னு இவ்வளவு தூரம் வராங்க. அதாவது அந்த அடிமைத்தனத்துல இருந்து விலகி வந்து நாங்க முன்னேற வந்திருக்கோம்ன்றீங்க. நீங்க அதுலயே போங்க அப்படின்னு திருப்பி சொல்றீங்க, இது தப்பு தானே? பின்னாடி இழுக்காதீங்கன்றீங்க. இதுக்கு உங்க மேடம் தான் பதில் சொல்லணும். உங்களை பார்த்தா அந்த பொண்ணு பேசுது. அதாவது
பெரியவங்க வந்து இன்னும் எங்களை இழுக்காதீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க முன்னேற ஆசைப்படுறோம், எங்களை அப்படியே விட்டுருங்க, நாங்க அப்படியே வந்துடுறோம்ன்றாங்க. உண்மையா? இல்ல அது வந்து நாங்க வந்து பின்னாடி இழுக்கவே இல்லை. நாங்க எப்பவுமே பெற்றோர்களா இருக்கட்டும், ஆசிரியர்களா இருக்கட்டும், நாங்க எல்லாம் ஏற்றி விடுகின்ற ஏனியா தான் இருப்போம். உங்களுக்கு அந்த ஃபுல் சப்போர்ட் நாங்க இருப்போம். என்னன்னா நீங்க முன்னாடி போகும்போது இது பாதை அப்படின்னு நாங்க வகுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுல போனா நீங்க சேஃப்டின்னு சொல்றோம். அதாவது நம்மளால கண்டுக்காம இருக்க முடியாது, ரெஸ்பான்ஸ் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. எங்களுடைய பார்வையில நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போங்க, நாங்க உங்களை அந்த வழிக்கு நாங்க எடுத்து சொல்றீங்க. நாங்க பின்னாடி இழுக்கல, நாங்களும் பின்னாடி வரோம், எங்களை தள்ளுறோம், பின்னாடி இருந்து எக்ஸலென்ட் சொல்றோம். ஓகேவா? சோ உண்மையிலேயே வந்து இந்த தோழிகளா இருக்கட்டும், குயின் மேரிஸ் காலேஜ் குயின்ஸா இருக்கட்டும், அந்த குயின்ஸை உருவாக்குற கியூனா இருக்கட்டும், எல்லாருமே அருமையா பேசினாங்க. முக்கியமா லைஃப்ல ஒண்ணுதாங்க, கீப் கோயிங். அதை நம்ம செஞ்சாலே போதும். கீப் கோயிங்னா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறதுல ரோட்ல என்ன நடந்தாலும் இப்ப அடுத்த நாள் எந்திரிக்கும் போது ஓகே நம்மளால முடியும் அப்படின்னு மூவ் பண்ணும் போது இலக்கை வச்சுட்டு போனோம்னா நம்மளுடைய பயணம் வெற்றி தான். சரி, இந்த போகிக்கு என்ன சொல்ல போறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? மக்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க? போகின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த போகினா என்னன்னே தெரியல. இன்றைய இளைய சமுதாயம் முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம காலத்துல காலையில எந்திரிப்போம், அந்த ஆட்டம் பாட்டத்தோட கொட்டை அடிக்கிறதுல இருந்து அந்த குப்பை அந்த வேண்டாதெல்லாம் எடுத்து போட்டு 3 மணி இருக்கு. இப்ப 4 மணி 3 மணினா என்னன்னே பல பசங்களுக்கு திறந்து பாக்குறாங்க, ஏதோ என்னடா இது குப்பை அப்படின்றாங்க. அந்த மாதிரி வந்து கலாச்சாரம் மாறி நம்மளும் வந்து வரணும். ஆனா அதே சமயத்துல நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்ச்சரை புரிஞ்சுக்கணும், அந்த கல்ச்சரை புரிஞ்சிக்கணும். அதற்கு ஏதுவாக இன்றைய சூழ்நிலைக்கு ஏதுவாக அதை வந்து புகையில்லாமல் ஒரு போகியை நம்ம கொண்டாடணும்னா அதுவே பெரும் மகிழ்ச்சியே. நம்ம வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு செய்கின்ற பெரிய உதவிதான் நாம இன்றைய சமுதாயம் செய்யக்கூடியதாக. எக்ஸலண்டா சொன்னீங்க. நம்ம சுற்றுச்சூழலை நம்ம காப்பாற்றணும். சுற்றுச்சூழலை காப்பாத்துறதை விட இந்த காலத்துல நம்மளை காப்பாத்திக்கிட்டா போதும். நம்மளை காப்பாற்றணும்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. அடுத்தவங்களுக்கு உண்மையா இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம மனசாட்சிக்கு உண்மையா இருந்தா போதும். ஹாப்பி 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 போகி, ஹாப்பி 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 போகி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.